ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி வந்து இந்த வாரம் எதுவும் பொருள் வாங்க வேண்டிய வேலை இல்லை, இருந்தாலும் ஏதாவது பொருள் கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப்பு, மொபைல் ஸ்பேரு அதெல்லாம் கேட்குறீங்க. மொபைல் வேணும், இந்த மொபைல் வேணும், இந்த லேப்டாப் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பொருள் வாங்குறது பிரச்சனை கிடையாது. இப்போது லேப்டாப்னா ஒரு 1000 1500 அங்கே கடைக்கும் வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுங்க. உள்ளே வந்து எல்லா பொருளுமே இருக்கா அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா 100ல் 10 லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொருளோடு இருக்கும். மீதி 90 லேப்டாப்பு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கைட்டிட்டு தான் போடுவாங்க. கைட்டிட்டு போடுறாங்க அப்படின்னும் போது நான் ஒரு 1500 கொடுத்து லேப்டாப் வாங்கி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு 5000 செலவு பண்ணுறதுக்கு நல்ல ஒர்க்கிங் லேப்டாப்பே 5000 கிடைக்கும். இந்த OLX அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னாலே கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை லேப்டாப் சேல் பண்ணுறாங்க பாருங்க, இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல, அவங்ககிட்டயே வந்து சீப்பான ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் நம்பிக்கையாக வாங்கிக்கலாம். ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. நீங்கள் யூசேஜுக்கு இந்த லேப்டாப் வாங்கி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணமும் வேஸ்ட் ஆகும், உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும். இதனால் தேவையில்லாத மன உளைச்சல் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வந்து பார்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். என்னோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு வந்து என்ன ஸ்பேர் வேணுமோ அதோட ஃபோட்டோவோ இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணுங்கள். நான் அந்த பார்ட்ஸ் வேணால் வாங்கி தரேன் உங்களுக்கு. அதை தவிர்த்து நீங்கள் வந்து உங்கள் ஓன் யூஸுக்கு இப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல வேஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுறது. ஏன்னா அந்த பொருளுக்கான ஒர்க் நம்ம ஸ்பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓகே, இல்லைனா அதை வந்து நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு தான். அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் திருப்பி நான் அதே ஒரே விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். உங்கள் பணத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. நம்ம வந்து இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பொருள் இருந்தால் வாங்கி அதை வச்சு ரெஸ்டோரேஷன் பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. மற்றபடி எனக்கு ஏதோ ஸ்பேர்ஸோ இல்லை வேறு ஏதோ வாங்க வேண்டிய தேவைகள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் சும்மா போய் பார்க்கலான்றதுக்காக தான் பல்லாவரம் சந்தைக்கு போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சுங்க. வெல்கம் டு R2D Info. வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போவோம். சந்தையோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்டெல் கம்பெனியோட 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த CCTV கேமரா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் XFன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பாக்ஸ் பீஸோட புதுசாக அப்படியே பிராண்ட் நியூவாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. கம்பெனியில் ஏதோ ரிட்டர்னில் போட்டிருப்பாங்களா, ஆனால் பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. பின்னாடி ஈத்தர்நெட் கேபிள் சொருவிக்கலாம். பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னும் போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பக்கம் மூவ் ஆகிறோமோ மோஷன் சென்சார் மூலிமா அது வந்து ரொட்டேட் ஆகி நம்ம வீடியோவாக நம்மளுக்கு ஃபோனில் காமிக்கும். அதுக்கப்புறம் ஏர்டெலோட டிஷ்ஷு இது. இந்த ஏர்டெல் டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செட்டு. இதுவும் அப்படியே பேக்கிங்கோட பிராண்ட் நியூ. இது வந்து ஒயர் கிளிப்பு. ஒயரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஏர்டெலோட எண்டில் 2 பின் அடிப்பாங்கள்ல, அந்த டூலோடு சேர்த்தே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டேபிள் ஃபேனுக்கு வரக்கூடிய அலுமினிய பிளேடு, BLDCயோட ஃபேனோட பிளேடு, இது எல்லாமே புதுசாகவே இருந்தது. நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷனாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னாக்கா ஒரு டெக்னீஷியன் மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூல்ஸு, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து வாங்கின்னு போய் கூட நீங்கள் கஸ்டமருக்கு சேலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏசியும் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரில்லிங் பிட்டு எல்லாமே வந்து புதுசாக அப்படியே பேக்கிங்கோடு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாமே நியூ பிட்டு தான். 1 அடி 1.5 அடி பிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பக்காவாக இருந்தது. அவர் கடையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய காலத்து ரேடியோ இது உள்ள அந்த வேல்வ் ரேடியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ரேடியோ இருந்தது. விலை வந்து 6000 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாவு அரைக்கக்கூடிய மிஷின், இது நம்ம இட்லி மாவுலாம் அரைப்பாங்க பாருங்கள் அது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, கலராக ஏதோ ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது என்ன ஸ்டோனு ஏதுன்றது தெரில. ஆனால் ஃபுல்லாகவே அப்படியே கவரோட பேக்கிங்கோடு இருந்தது. பக்கத்தில் இன்னொரு கடையில் வாட்ச் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெசியோ கம்பெனியோட வாட்ச் இது. இதில் அந்த பிளாக் ஸ்ட்ரிப் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரிப் வச்சு வரும். ஆனால் பிளாக் ஸ்ட்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு போலுக்குது. அது கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் ஒரு கடையில் பேட்ரி, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமொபைல்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலலாம் வந்து அந்த ஸ்பேர் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படின்னு நிறைய பொருள் வச்சுருக்காங்க. அது பாருங்கள் எவ்வளோ ட்ரே பாருங்கள், அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் பேட்ரி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, செக் பண்ணி எடுத்துங்க. நாங்கள் ஒரு பேட்ரி 500 ரூபா வரும் அப்படின்னாங்க. அப்புறம் பழைய காலத்து நோக்கியா ஃபோனுங்க. இந்த ஃபோனெல்லாம் பார்க்குறதே இப்போ ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஆண்டனா மாதிரி வரும் இந்த மாடல். அதுக்கப்புறம் மோட்டரோலா மொபைல் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபோன் இருக்குதுங்க இவர்கிட்ட. ஏகப்பட்ட ஃபோன் அப்படியே குமிச்சு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோன் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சோனி எரிக்சனோட ஃப்ளிப் டைப் மொபைல் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோக்கியா பேசிக் மாடலு, ஜியோ ஃபோனு, எல்லா கீபேடு ஃபோனும் இருக்குது, டச்சு ஃபோனும் இருக்குது. டச்சு ஃபோனில் வெறும் சென்டர் கேஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுத்தையும் காணும். டிஸ்பிளே எதுவும் காணும். இது ரிலையன்ஸில் பழைய மாடல் CDMA மொபைல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் இது.
இந்த மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனா வச்ச மாடல்லாம் இப்போ எங்கே ஃபோனே வரது கிடையாது, சேல் கூட எதுவும் வரது கிடையாது. அப்புறம் இது சாம்சங்கோட டேப். இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதாவது பேக் சைட்லலாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த டேப்பு. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அடித்து நொறுக்கி வச்சுருக்குறாங்க. இது எப்படி உடஞ்சிது என்ன கதைனே தெரியல. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணால் உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்டெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இது வந்து நாங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டோம், 1000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி 200 ரூபாய்க்கு வரைக்கும் வந்தார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். சரி எதுக்கு அதை வாங்கி போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்களா இந்த லேப்லலாம் வச்சுருப்பாங்கல்ல மைக்ரோஸ்கோப், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் மினியோட பிசி போல் இருக்குது. இது எதுக்கு வரதுன்னு தெரில. பின்னாடி ஒரே ஈத்தர்நெட் சர்வர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்னன்னே தெரிலங்க, சுற்றி மைக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஏதோ 4-5 பட்டன் குத்துறாங்க. ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது எதுக்கு வரும் என்ன ஏதுன்றது தெரில. ஒரே வினோதமாக இருந்தது. என்ன பொருள்னே தெரியாமல் நாங்களும் சுற்றி முற்றி பார்த்தோம், ஒன்றும் தெரில. அப்புறம் இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியுதா, இது ஒரு டம்மிங்க. இது டம்மினாக்கா இது வந்து இந்த சலூன் கடையில் முடி வெட்டுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தலை இது, அதை வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஜேவோட மிக்சர். இது என்னன்னு தெரில. இந்த வாரம் வந்து டிஜே மிக்சர்லாம் நிறையவே இருந்தது. ஏசியும் பார்த்திங்கன்னா நிறைய ஏசி வச்சுருக்காங்க. இந்த ஏசி ஓடுற மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் ஓடலை, காற்றுல சுற்றுது. காற்று அடிக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றுறதுனால அப்படி தெரியுது. இங்கே பாருங்கள், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள், ஹோம் அப்ளையன்சஸே நிறைய இருந்தது. ஸ்பீக்கர் சிஸ்டம் பாருங்கள், சோனி ஸ்பீக்கர் சிஸ்டம். கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த ஐஃபை சிஸ்டம் தான் இருந்தது. பழைய மாடலுக்கு பழைய காலத்து கேமரா. இது ஃபிலிம் டைம் கேமரா பொழுது கேமரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருள் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு கடையாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். இங்கே ஹார்ட் டிஸ்க்கு பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஹார்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த சின்ன ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, பெரிய ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கும் நிறைய வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது கவரில் ஏதோ வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்ரு பம்ப், இது மீன் தொட்டி உள்ளெல்லாம் போடுவாங்கள்ல அந்த பம்ப். இது அதை வந்து கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க, அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்கிற மாதிரி. ஆனால் புதுசுலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தா பக்கத்தில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது பழைய காலத்து ரேடியோ, இது பிலிப்ஸ் கம்பெனியோட இது. ஆனால் இது பிலிப்ஸு கிடையாது, வேறு கம்பெனி, பிலிப்ஸோட காப்பி இது. அதுக்கப்புறம் இதோ ஒரு டிஜே மிக்சர் பாருங்கள், எவ்வளோ மிக்சர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்ட்டியில் யூஸ் பண்ணுறது தாங்க. அப்போ இந்த டிவியில் ஐபிஎல் மேட்ச் போடும்போதெல்லாம் பார்ப்போம் இந்த டிஜே மிக்சரை. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டிஜே மிக்சர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட டிஜே மிக்சர். இவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டிஜே மிக்சர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரமுகி சலங்கை வச்சுருக்கிறாரு. பக்கத்தில் மொபைலு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் பாருங்கள், பாக்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்மார்ட் வாட்ச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பழைய காலத்து ரேடியோ. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை எண்டு சிஸ்டம், அந்த ஆடியோ சிஸ்டம் சொல்லுவாங்களே, யமகா அந்த மாதிரி, டால்ஃபின் அது இதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கிம்பிளுங்க. இது வந்து இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு உள்ள கிம்பிள் மாரி வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. அப்படியே பாக்ஸோடு வச்சுருக்காங்க, டிஜேஐயோட கிம்பிள் அது வச்சுருந்தாரு. பக்கத்தில் ஒரு கடையில் பழைய காலத்து ரேடியோலாம் வச்சுருந்தாங்க, ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. ரேடியோ பாருங்கள், இதெல்லாம் வந்து எஃப்எம் ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ. இதெல்லாம் எவ்வளோ ரேடியோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து டிவிடி பிளேயர் போடக்கூடியது, டிவிடி பிளேயரு வித் மானிட்டரோடு சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவர் கடையிலே நிறைய பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். வெயில் வேறு ஓவராகி போச்சுங்க. வெயில் அதிகமானோட பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் காடை முட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அக்கா காடை முட்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. முட்டையை வந்து அழகாக அதை வச்சு கட் பண்ணுறாங்க, ஓட்டையாயிடுது, எடுத்து இதில் ஊற்றிடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான், டக்குன்னு அது அந்த அடுப்பு வந்து ரெடி பண்ணிடுது. அந்த பாயில் பண்ணி அந்த முட்டையை வந்து கொடுத்தது. மேலே மயோனிஸ்லாம் ஊற்றி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் வெயிலுங்க, பட்டையை கலப்புது வெயில். பக்கத்துலேயே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் போட்டு தண்ணி போட்டு மேலே பம்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஃப்ரீ வாட்டர். இது வெயிலுக்காக வந்து பல்லாவரம் சந்தையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, நல்ல ஒரு விஷயம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன் பல்லாவரம் சந்தையில். ஏன்னா பல்லாவரம் சந்தையில் பெரும்பாலும் பொருள் எடுத்துகிட்டு வரதே பெரிய கஷ்டம், அதில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுன்றது அதை விட பெரிய பாராட்டக்கூடிய விஷயங்க அது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தையில் ரயில்வே கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்குகிற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கடையில் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களே வந்து இதை ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து 20 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க காசு செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் வாங்குகிற பொருள் ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, என்ன பொருள் வாங்கினீங்களும் சரி
உங்களுக்கு ஓடுதா இல்லையான்றத டவுட்டை கிளியர் பண்ணோன்னா இந்த கடையில் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிங்க. இவர் வந்து ரயில்வே கேட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாரு. எத்தனை ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு பாருங்கள், 1 2 3 4 ஜென்ரேட்டர் கிட்ட வச்சுருக்காரு. உங்களுக்கு போட்டு அங்கேயே ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓடலாம், அப்படியே எத்தனை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடலாம். அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல்லாவரம் சந்தை ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு கடைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகே மகளே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருந்தது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் பல்லாவரம் சந்தையிலேருந்து இந்த பொருள் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த பொருள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த காரு வேனு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ பேரை வச்சிருக்கிறானுங்க. பாருங்க, இந்த கம்பெனி பேர் தான். இது சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. இந்த பேரை சொன்னாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. அதனால தான் வந்து இவன் பேரை சொல்லலை. இந்த காரு வேனு பஸ்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் பேர் போட்டுது பார்த்தியா? என்ன பேர் போட்டுது பாருங்க, லெஜெண்ட்ஸ். லெஜெண்ட்ஸ் நம்ம சரவணா அண்ணாச்சி லெஜெண்ட்ஸ். இன்றைக்கி இதை இப்போ ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வாரம் பல்லாவரம் சந்தையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பொருளை தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம் இருக்குது, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனிக்காரனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன பிரச்சனை, எதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய இரும்புகளில் போட்டிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம ஒரு சார்ஜரை போட்டு பார்ப்போம். இதில் வந்து சார்ஜரை போட்டோம் அப்படின்னாக்கா இவருங்க லைட் எரியுது. எதுங்களா? சார்ஜ் போட்டால் லைட்டெல்லாம் எரியுது, ஆனால் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்குறாங்க. ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை பாருங்க. இது எதனால் என்ன பிரச்சனை, எதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய இரும்புகளில் போட்டாங்க அப்படின்றத இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதை ஓப்பன் பண்ணோம். இதுக்கு வந்து சைடில் எங்கேயுமே ஸ்க்ரூ கிடையாது. இதுக்கு எந்த பக்கமே ஸ்க்ரூவே வராது. இதுக்கு ஸ்க்ரூ எப்படி வரும்னா இந்த ஃப்ரண்ட் மேலே இருக்கிற க்ரில்லை கழட்டணும். இந்த க்ரில்லை கழட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்னதாக கத்தியை வச்சு லைட்டாக இப்படி ஏதாவது ஒரு கார்னரில் இப்படி நீக்கி இப்படி எடுத்திங்கன்னா பாருங்க, அவ்வளோதான், இதுமாரி வந்துடும். ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இதுவாகிருக்கு. சரிங்களா? கிராக் விட்டுருக்கு. இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்பீக்கர் தான் கிராக் விட்டுருக்கு. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஓவல் ஷேப், முட்டை ஷேப் ஒன்று, ரவுண்ட் ஷேப் ஒன்று. இதில் ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 4 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை தான் கழட்டணும். ஒரு ஸ்க்ரூ இன்னும் வரல. இப்படி நீக்கணும் அப்படின்னும் போது இது பின்னாடி வந்துச்சுங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த ஆண்டனாக்கு ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறாங்க. அதையும் கழட்டிடுவோம். இந்த ஆண்டனாக்கு வந்து இந்த இடத்துல ஸ்க்ரூ வருது. இது பாருங்க, பேட்டரி இதை கொடுத்துருக்குறாங்க. பேட்டரியை கழட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து எஃப்எம் போர்டு இது. ஓகேங்களா? எஃப்எம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் வரும். இதில் வந்து இந்த ஜாக் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பேட்டரியோட லைன். இது ப்ளஸ்ஸு மைனஸு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிடிக்கிட்டு இந்த பேட்டரியை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துருவோம். பேட்டரி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பக்காவாக கம்முலாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது உள்ள சார்ஜ் ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம் பேட்டரியில். வோல்டேஜ் தெரியுதுங்களா மீட்ரு உங்களுக்கு? மீட்டரில் வந்து ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு அப்படி வச்சு செக் பண்ணுறேன். ஜீரோவில் இருக்குது, சுத்தமாக சார்ஜே கிடையாது. சுத்தமாக சார்ஜ் இல்லை. இதில் ஃபுல்லாக டெட்டில் இருக்குது. இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மொபைல் பேட்டரி மாதிரி தாங்க இருக்குது. இந்த நோக்கியா பேட்டரி வருது இல்லை, நோக்கியா பேட்டரி வச்சு தான் ஏமாத்துறானுங்களோ. வெறும் 0.20 வோல்ட் தான் இருக்குது, வோல்டேஜே கிடையாது சுத்தமாக. இருங்க, நம்மக்கிட்ட பேட்டரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேட்டரி இருக்குது, ஆனால் தேடும் போது கிடைக்காது. பேட்டரி நிறையவே இருக்குது. நான் ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இருங்க. ஆக்சுவலி ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நோக்கியா பேட்டரி வந்து என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தான் தெரியல.
அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பேட்டரி கிடச்சிது. இந்த பேட்டரி என்ன பேட்டரின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒய்ஃபை மோடம்லாம் வருது பார்த்தீங்களா, பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பாருங்கள், அந்த ஜியோ ஏர்டெல் அதுக்கு வரக்கூடிய பேட்டரி இது பெரிய பேட்டரி தான். பட் ஆனால் இதில் சார்ஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுவும் உப்பி தான் போயிருது. சார்ஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 வோல்ட் கிட்ட வருது, சார்ஜர்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்டிங் பர்பஸுக்கு மட்டும் இந்த பேட்டரியை வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவோம். நீ வா. இதை சால்ட்ரிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணணும், மாற்றி கீற்றி சால்ட்ரிங் பண்ணக்கூடாது. நான் வந்து இது செக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய சைஸ் பேட்டரியில் வந்து செக் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகணும், சார்ஜர் ஏறி பக்காவாக ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சின்ன சைஸ் பேட்டரி தான், அதே சைஸ் பேட்டரி நோக்கியா பேட்டரி தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்போ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுறேன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸு வச்சு மல்டிமீட்டரில் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் எதுவும் தெரியல அப்படின்னா மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணினாலே ஒரு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். இந்த பேட்டரி கிடையாது, எந்த ஒரு டிசி பேட்டரியாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குது தெரியுங்களா. இதில் வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு ஒயர் தான் ப்ளஸ் இதில் சால்டரிங் பண்ணியிருக்குது, பிளாக் கலர் ஒயர் மைனஸு. இப்போ இதில் இருக்கிற ப்ரோப்போட ஒயரை வந்து நான் மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள். இது பாருங்க, சிகப்பு கலர் ஒயரில் வந்து பிளாக் கலர் ஒயரையும் அதே வந்து கருப்பு கலர் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் மீட்ரு ஒயரையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் அந்த இடத்துல எனக்கு மைனஸ்ன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக காமிச்சிட்டே இருக்குங்களா. இப்போ அதுவே வந்து இதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ரெட்டுக்கு ரெட்டு பிளாக்கு பிளாக் வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெட்டுக்கு ரெட்டு பிளாக்கு பிளாக் வச்சுருக்கேன். எனக்கு அந்த சைடில் வர மைனஸ் வந்து காமிக்காது. இதை வச்சே நம்ம வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்றது இந்த மாதிரி தெரியல அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு, ஆனும் ஆயிடுச்சு. இப்போ வந்து எஃப்எம் மோடில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்க, ப்ளூடூத்னா ப்ளூடூத்து, எஃப்எம்னா எஃப்எம்மு. ஓகே மக்களே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பேட்டரி மட்டும்தான் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ஃப்ரண்ட்லேயே லைட் எரியுது தெரியுங்களா. பேட்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட் எரியும், வந்து பாருங்க தெரியுங்களா. இதுலேயும் லைட் எரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பேட்டரி போட்டுருக்கிறதுனால இதில் கரெக்டாக சீட்டிங் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால. இதுவே இந்த சைஸ் பேட்டரி இருந்தது அப்படின்னா நம்ம அழகாக போட்டு உள்ள சீட்டிங் பண்ணிடலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. இதில் பழைய பாட்டு கேட்கறதுக்குலாம் அருமையாக இருக்குது. குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சுவிச்சஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்குது. 2019 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பொழுது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த ரவுண்டு ஸ்பீக்கர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து சின்னதாக ப்ராப்ளம் ஆயிருக்கு, அந்த கிராக் விட்டுருக்கு அந்த ஊஃபர் சுற்றி இருக்கிற ஸ்பீக்கரில். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே மக்களே, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கார் வேன் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை அப்படின்னா வெறும் பேட்டரி தான் பிரச்சனை. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பி போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த பேட்டரி வந்து உப்பிட்டு இருக்குது தெரியுதுங்களா. இது உள்ளே இருக்கிறது ஒரு நோக்கியா பேட்டரி தான். நோக்கியா பேட்டரி மாதிரியே தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் மேலே வந்து அந்த ப்ளூ கலரு பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்களா, இந்த பேப்பரை வந்து போட்டு சீல் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து பிஎம்எஸ். இந்த பேட்டரியோட பிஎம்எஸ் இதுதான். பாருங்க பிஎம்எஸ் தெரியுங்களா, இதுதான் பிஎம்எஸ். மேலே இருக்க பிஎம்எஸ் இது ப்ளஸ் மைனஸ். இதில் இந்த பேட்டரி பிரச்சனை. பேட்டரி வந்து நம்மக்கிட்ட இல்லாததுனால வேறு ஒரு பேட்டரி எடுத்து போட்டேன். அந்த பேட்டரி போட்டோன்னா பக்காவாக வேலை செய்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இதில் பாட்டு கேட்டு தான் இருந்தேன். நல்லா தான் இருக்குது. நான் பெரிய பேட்டரி போட்டிருக்கேன்றதுனால எனக்கு சார்ஜ் வந்து சீக்கிரம் இறங்கலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே பாடிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த ஆண்டனா கனெக்ஷன், பேக் டோர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ குட்டி பேட்டரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த பேட்டரியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல ஃபோட்டோவில் நம்ம வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.